கோதுமை மாவில் நல்ல சாஃப்டான சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் எள்ளு, உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டாக பசைஞ்சிக்கலாங்க. தண்ணியை ஒட்டுக்கா சேர்க்காதீங்க, அப்பப்போ கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பசைஞ்சிட்டு இதுக்கு மேலே எண்ணெய் தடவிட்டு இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. அப்படியே 30 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் இதில் மிளகாய் தூள், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், பெப்பர் பொடி, சீரகப்பொடி, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்புறம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சமோசாவுக்கு ரெடி பண்ண மாவும் நல்லா ஊறி இருக்குங்க. இதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இதை தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இது 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு நம்ம சமோசா சீட் மடிக்க ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே கலக்கி வச்சுருக்க அந்த மைதா மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மடிக்கும்போது கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த மசாலா வெளியே பிரியாமல் வரும். இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலா சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேலே மைதா பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதை லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். இதுலேயும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, எண்ணெய் பாதி அளவுக்கு சூடானா போதும். சமோசாவை எண்ணெயில் சேர்த்ததுமே திருப்பி விடாதீங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு அப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்ல காரசாரமான சமோசா ரெடி. நீங்கள் கடையில் போய் வாங்கி கொடுக்காம வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.